ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி தானே எப்போவும் சமைச்சிட்ருக்கோம். ஸோ சின்னதாக ஏதாவது சேஞ்ச் பண்ணி பண்ணலான்ட்டு, அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மெயினாக இட்லி மாவு வேணும். அது இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம், அந்த வாசம் போகிறதுக்காக. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதை இந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசியாமலாம் இருந்தால் அந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அது கட்டி கட்டியாக நமக்கு தெரியக்கூடாது, அதுக்காக தான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த மசாலா வாடையெல்லாம் இல்லாமல் நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு 3ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். டிவைட் பண்ணி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நான் பண்ண போகிறேன். நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் இந்த மாதிரி 3ஐயும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு இந்த மாதிரி நல்ல ஹைட்டான டம்ளர் வேணும். ஸோ நம்ம தண்ணிலாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி டம்ளர். அந்த டம்ளருக்கு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் அளவை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு தட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தட்டு இருக்கணும் இல்லை, நார்மல் தட்டு கூட வச்சுக்கலாம். தட்டு வச்சு இப்போ மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு இது கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி. அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டம்ளரில் 2 டம்ளர்லையும் நல்லா எண்ணெய் தடவிருக்கேன். அந்த மாவு நமக்கு ஒட்டாமல் எடுக்க வரணுன்றதுக்காக. ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கலாம். அடியில் நமக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இதை நடுவில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சுற்றி மாவு ஊற்ற போகிறோம். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சாயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது நின்றுக்கிறோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சுற்றி எல்லா சைடும் மாவு ஊற்றுங்க. அதே மாதிரி மேலே ஃபுல்லாக டம்ளரில் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். ஸோ ஒரு 3/4 அளவு ஊற்றுனிங்கன்னா போதும். நமக்கு வெந்து வரும்போது மேலே வரைக்கும் வரும்ல, அதனால் நம்ம ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த 2 டம்ளர்லையும் ஒரு 3/4 அளவுக்கு மாவு ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது மேலே நான் ஒரு ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் மூடலாட்டியும் ஒன்றும் இல்லை. ஸோ நான் தண்ணி படக்கூடாதுன்றதுக்காக மூடுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் தட்டு கூட போட்டு மூடிக்கலாம். இப்போ இது 2ஐயும் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி உள்ளே வச்சு மூடிடலாம். மூடி ஒரு 10 மினிட்ஸ்னாவது வேகணும் இது. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளேம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு இது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சுற்றி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அது கொஞ்சம் ஒட்டாமல் வெளியில் வரும். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வெளியில் வந்துருச்சு. ஒட்டவே இல்லைங்க. நான் அந்த கத்தி பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுது அது ஒட்டவே இல்லைன்றது. நம்ம எண்ணெய் தடவிருந்தோம்ல, அதனால். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மிளகாய்த்தூள் வாசம்லாம் போகணும்ல, அதுக்காக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த இட்லியை போட்டு இதில் பிரட்ட போகிறோம்.
நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் வேண்டான்னு நினச்சோன்னா நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி பொடி கூட போட்டுக்கலாம். ஸோ அது இன்னும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பொடி இட்லி மாதிரி. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த இட்லி எடுத்து இதில் போட்டு பிரட்டிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி சைஸஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறேன், என்னால் ஒரு கையில் கட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நார்மலாக இருக்க இட்லி மாவு உருளைக்கிழங்கை வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா உள்ளேயும் நான் கொஞ்சம் காரமாக தான் பண்ணியிருந்தேன், வெளியிலையும் நம்ம ஒரு காரம் போட்டதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.